ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனல். பைபிளை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி எந்த விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய கண்களை திறப்பாராக. பைபிளில் மிகவும் ஆச்சரியமான சம்பவம் ஒன்று இருக்கு. தேவன் ஆதாமை உருவாக்கும் போது மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார். ஆனால் அவர் ஏவாளை படைக்கும் போது மண்ணை பயன்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஏவாள் ஆதாமிலிருந்து வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம். அதற்காக தேவன் ஆதாமை ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்த்தினார். பிறகு ஆதாமின் விலா எலும்பை எடுத்தார். அந்த விலா எலும்பிலிருந்து முதல் மணவாட்டியாகிய ஏவாள் உருவானாள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது சிலுவையில் நடக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தின் நிழல். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால், தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஆதாமின் விலா பகுதி திறக்கப்பட்டது. அதிலிருந்து மணவாட்டியாகிய ஏவாள் வெளிப்பட்டாள். இப்போ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். இங்கு இயேசுவும் மரணம் என்கிற நித்திரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவருடைய விலா ஈட்டியால் குத்தப்பட்டது. அந்த இடத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இதுவே சபை என்கிற மணவாட்டி வெளிப்படும் இடம். போர் சேவகன் இயேசுவின் விழாவை குத்தினான். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. இதற்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. இரத்தம் என்றால் பாவ மன்னிப்பு மற்றும் மீட்பு என்ற அர்த்தம். தண்ணீர் என்றால் புதிய பிறப்பு மற்றும் பரிசுத்த வாழ்க்கை என்ற அர்த்தம். இந்த இரண்டினால் தான் சபை உருவானது. ஏவாள் ஆதாமிலிருந்து வந்தவள், அதனால் அவள் ஆதாமின் மணவாட்டியானாள். அதே போல சபை கிறிஸ்துவிலிருந்து வந்தது. அதனால் தான் வேதம் சொல்கிறது சபை கிறிஸ்துவின் அங்கம் என்று. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பைபிள் இயேசுவை பிந்தின ஆதாம் என்று அழைக்கிறது. முதல் ஆதாம் ஒரு மணவாட்டியை பெற்றான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவும் சபை என்கிற மணவாட்டியை பெற்றார். முதல் ஆதாம் தன் மணவாட்டியை பெற தன் விலாவை இழந்தான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டியாகிய சபையை பெற தன் உயிரையே கொடுத்தார். சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல. நாம் அனைவரும் தான் கிறிஸ்துவின் சபை. நாம் அவருடைய மணவாட்டிகள். நிச்சயம் ஒரு நாள் வரும். அப்பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்வில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். பைபிளில் சொல்லப்பட்ட இவை நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். சிலுவை என்பது மரணம் மட்டுமல்ல, அது சபையாகிய மணவாட்டி பிறந்த இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆதாமிலிருந்து எப்படி ஏவாள் வந்தாள் என்பதையும் கிறிஸ்துவிலிருந்து எப்படி சபை வந்தது என்பதையும் குறித்து ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் இதை போன்ற இன்னும் ஆழமான சத்தியங்களை நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக காணலாம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.